வணக்கம். சர்வம் டிவி நேயர்களுக்கு இன்று ஒரு அருமையான பதிவு இருக்கிறது. என்னன்னா திருவண்ணாமலைனா நமக்கு அக்னிஷேத்திரம் இது தெரியும். ஆனால் இதை பற்றி எவ்வளவோ மகான்கள் அருமையாக பாடியிருக்கிறார்கள். அண்ணாமலையாரை பற்றி உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவன மருமே. இந்த பாடல்ல திருஞான சம்பந்தமூர்த்தி ரொம்ப அற்புதமாக ஒரு எடுத்துக்காட்டை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, நம்மளுடைய வினைகள் அகல வேண்டும் என்று சொன்னால் நாம திருவண்ணாமலையை நாடி அங்கே உறையக்கூடிய அருணாச்சலேஸ்வரருடைய பாதங்களை வணங்கினால் நம்முடைய இந்த பிறவி பிணி நீங்கிவிடும் என்று சொல்கிறார். சரி, இவ்வளவு சொல்றாங்க எல்லாருமே. நாயன்மார்கள் உட்பட தேவாரம் பாடிய மூவரும் திருவண்ணாமலையை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். இந்த ஸ்தலத்துக்கு என்ன சிறப்பு இருக்க முடியும்னு நாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஏன்னா, அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக அல்லவா இருந்தார் அருணாச்சலேஸ்வரர். இது எப்படி நடந்திருக்கும், எப்பொழுது நடந்திருக்கும்னு நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன்னா அப்போது கிருதயுகம். அப்போது என்ன நடக்குதுனாக்கா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சின்ன போட்டி நடக்குது. ஏன்னா படைப்பு கடவுளான பிரம்மா என்ன நினைக்கிறாரு, நாம தான் இந்த மூவுலகங்களையும் படைக்கிறோம், நம்மை மிஞ்சி ஆள் கிடையாது அப்படின்ற ஒரு இருமாப்பு வந்து விடுகிறது. மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு சின்ன கர்வம் வந்து விடுகிறது. என்னன்னா, நாம காக்கும் கடவுள், அதனால நமக்கு இணை இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது அப்படின்னு. அப்போ ரெண்டு பேரும் இந்த போட்டியில ஈடுபடும் பொழுது அக்னி ஸ்வரூபம் ஒன்று வந்து நிற்கிறதாம், அடிமுடி காண முடியாதாக. அது என்னன்னு நாம பார்க்கலாம். ஏன்னா அப்படி நின்னவர் ரிஷபாரூடராக காட்சி அளிக்கக்கூடிய சிவபெருமான். அவர் அப்படி நிற்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரு காம்படிஷன். என்னன்னா, இந்த அக்னி ஸ்வரூபம் இருக்கிறதல்லவா, இதனுடைய அடியையும் முடியையும் நாம பார்த்துடலாம் அப்படின்னு. அப்போ பிரம்மா என்ன பண்றாரு, அன்னஸ்வரூபம் எடுத்து மேலே பறந்து போகிறார், வானத்துக்கு மேல 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 உச்சியில. கீழே என்ன பண்றாரு மகாவிஷ்ணு, வராக ரூபம் எடுத்து கீழே பூமியை தோண்டி கொண்டே போகிறார். ரெண்டு பேருக்கும் ஒரு உத்வேகம் வந்து விடுகிறது. என்னன்னா, யார் முதல்ல பார்த்து சிவபெருமான் கிட்ட சொல்ல போறோம், நாம பார்த்துட்டோம் அப்படின்னு. ஆனா பிரம்மா பாருங்க, மேலே போயிட்டே இருக்கும் பொழுது அவர் எதிர்க்க தென்படுறது ஒரு தாழம்பூ. அந்த தாழம்பூவை பார்த்து இவர் கேட்கிறாராம், படைப்பு கடவுளான பிரம்மா, நீ எப்பொழுது சிவபெருமானுடைய முடியிலிருந்து கீழே விழுந்த அப்படின்னு கேட்கும் பொழுது தாழம்பூ சொல்லுதான், எனக்கே அது தெரியாது, நான் பல யுகங்களாக கீழே விழுந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எப்போ போய் நான் பூமியை சேருவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லும் பொழுது பிரம்மாவுக்கு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. ஏன்னா எப்படியும் நம்மால் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஆனால் ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை அவருக்கு கிடையாது. அதனால என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன ட்ரிக்ஸு பண்ணுறாரு. என்ன போச்சுது, இப்போ ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா பரவாயில்ல இல்லையா, அதனால் சிவபெருமான் கிட்ட வந்து நிற்கிறாராம் பிரம்மா. மகாவிஷ்ணுவா கீழே தோண்டிக்கிட்டே போறாரு, ஆனால் அவரால் பார்க்க முடியல, தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சிவபெருமானிடம் அதை தெரிவித்து விடுகிறார். என்னால் முடியாத ஐயா, நாங்கள் போட்டி போட்டது தப்பு தான், என்ன மன்னிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் பிரம்மா என்ன பண்றாரு, தனக்கு துணையாக தாழம்பூவையும் சேர்த்து கொண்டு வந்து சொல்கிறாராம், சிவபெருமானே கங்காதரனே, நான் உன்னுடைய முடியை பார்த்து விட்டேன் அப்படின்னு. அப்போ சிவபெருமான் கேட்கிறாராம், இது உண்மைதானா, இதற்கு என்ன சாட்சி இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது தாழம்பூ சொல்லுதான், ஆமா இவர் பார்த்துட்டாரு அப்படின்னு. பொய் சாட்சி சொன்னதற்காக சிவபெருமானுக்கு கோபம் வந்து விடுகிறது தாழம்பூவின் மீது. அதனால் அவர் என்ன சொல்றாரு, இதற்கு மேலே நீ என்னுடைய முடியில வைக்கக்கூடாது உன்னை அப்படின்னு ரொம்பவும் கோபமாக சபித்து விடுகிறாராம். ஆனால் பிரம்மாவுக்கு சாபம் இட்டது தான். ஏன்னா ஒரு படைப்பு கடவுள் பொய் சொல்லக்கூடாது, அதற்கு துணையாக ஒரு பொய் சாட்சியையும் அழைத்து கொண்டு வரக்கூடாது. அதனால அவருக்கு இந்த பூவுலகத்திலே எங்கேயும் அவருக்கு ஆலயங்கள் கிடையாது அப்படின்னு ஒரு கடுமையான சாபம் இட்டு விடுகிறாராம். ஆனால் தாழம்பூ மன்றாடும் பொழுது ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுக்குறாரு சிவபெருமான். என்னன்னா, என்னுடைய முடியிலே உன்னை நான் வைத்துக்கொள்வேன், அதுவும் மாசி சிவராத்திரி வருகிறதல்லவா, மகா சிவராத்திரி, அப்பொழுது 4 கால பூஜைகள் நடைபெறும். அப்பொழுது உச்சிக்கால பூஜை நடைபெறும் அல்லவா இரவு நேரங்களிலே. அப்போ அந்த ஒருவேளை மாத்திரம் லிங்கோத்பவருக்கு அபிஷேகங்கள் செய்விப்பார்கள் அல்லவா. அப்போ உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் என்னுடைய தலையில் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார் சிவபெருமான். இது நடந்தது திருவண்ணாமலையில். இதற்கு என்ன நம்ம அத்தாட்சி கொடுக்க முடியும்னா,
கிருதயுகத்துல இந்த திருவண்ணாமலை அக்னி மலையாக காட்சியளித்தது. அடுத்தது திரேதாயுகம். இந்த யுகத்துல இந்த திருவண்ணாமலை ரத்னமலையாக காட்சியளித்ததாம். அடுத்தது துவாபார யுகத்திலே இந்த திருவண்ணாமலை தாமிரமலையாக காட்சியளித்தது. இப்பொழுது கலிகாலம் அல்லவா, அதனாலே கல்மலையாக காட்சியளிக்கிறது. ஆனால் திருவண்ணாமலை என்றால் அது அக்னிஷேத்திரம். இங்கே நம்முடைய பாவ வினைகள் அகன்று விடுகின்றன. இங்கே நாம நினைத்தாலே முக்தி தரக்கூடிய கஷேத்திரம் அல்லவா. இன்னொரு உதாரணமும் இந்த திருவண்ணாமலைக்கு உண்டு. என்னன்னா, ஹோய்சால பேரரசர் வல்லால தேவன், அவருக்கு பட்டத்து ராணி உண்டு. ஆனால் கல்யாணமாகி வெகு வருடங்களாகியும் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருந்ததாம். அப்போ அவர் ஒரு சங்கல்பம் செய்து கொள்கிறார் வீர வல்லால தேவர். என்னன்னா, யார் வந்து கேட்டாலும் சிவன் அடியார்கள் அவருக்கு இல்லை என்னாது என்னுடைய அரண்மனை பொக்கிஷத்திலிருந்து நான் கொடுத்து விடுவேன். அது பொருளாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் எது கேட்டாலும் நான் இல்லை என்னாது வழங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். இது ஒரு சங்கல்பம் அவருக்கு. அவருடைய இளையராணி எல்லம்மா தேவி ரொம்பவும் அந்த அம்மையார் இவருக்கு உறுதுணையாக இருக்கிறார். இவர் செய்கின்ற அத்தனை அன்னதானத்திற்கும் மற்றும் தொண்டுக்கும் சிவ தொண்டுகளுக்கெல்லாம். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு சிவபெருமான், ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தலாம்னு வராரு. வந்து என்ன பண்ணுறாரு இவருடைய அரண்மனையில், வல்லால தேவனுடைய அரண்மனையில், நீ எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்கும் பொழுது வல்லால தேவன் என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது இவர் பாருங்க என்ன கேட்பாருன்னு நாம் எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய தொகையை கேட்பார் அல்லவா, அல்லது பெரிய செல்வம் வேண்டும் என்று கேட்கலாம் அல்லவா. ஏன்னா கருவூலம் அவருடையது தானே. ஆனால் சிவபெருமான் என்ன கேட்கிறார் பாருங்க, எனக்கு இன்றைக்கு ராத்திரி ஒரு பெண் வேண்டும், ஒரு கணிகையர் குல பெண் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்பவும் சாதாரணமாக நினைத்து விடுகிறார் வல்லால மகாராஜா. ஏன்னா மகாராஜா கேட்டால் யாரும் இல்லைன்னு மறுக்க மாட்டாங்க. இவரா அன்றைக்கு பார்த்து தேடும் பொழுது எல்லா கணிகையர் குல வீட்டிலும் ஒரு சங்கமத்துறவி இருக்கிறாராம். இவருக்கு மாத்திரம் பெண் கிடைக்காமல் போய்விடுகிறது. அப்போ எல்லமாதேவி ஒரு முடிவு செய்கிறாள். என்னன்னா, ராஜா நீங்க வருந்த வேண்டாம், நானே புறப்படுகிறேன் ஒரு கணிகையர் குல பெண்ணாக அப்படின்னு தன்னை அலங்காரம் செய்து கொண்டு சங்கமத்துறவியினுடைய அறைக்குள்ள பிரவேசிக்கிறாராம். இவரா அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு சிவபெருமான். அப்போ எல்லமாதேவி வந்து தொட்ட உடனே அந்த கட்டில் ஒரு அழகான சிறு குழந்தையாக மாறி விடுகிறார் சிவபெருமான். ரொம்பவும் சந்தோஷம் எல்லமாதேவிக்கு. அந்த குழந்தையை எடுத்துக்கொள்கிறாள். அப்போ வீர வல்லால மகாராஜா வந்து பார்க்கும் பொழுது ரிஷபாரூடராக காட்சி அளிக்கிறார் சிவபெருமான். வந்து என்ன சொல்றாரு, நீ நீர்க்கடன் செய்வதற்கு ஒரு வாரிசு இல்லை என்று தானே இப்படி கவலைப்பட்டாய், அதற்காகத்தானே இவ்வளவு சங்கல்பம் செய்து கொண்டாய், உன்னுடைய கோரிக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உனக்கு நான் நீர்க்கடன் செய்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறாரு சிவபெருமான். இதற்கு அத்தாட்சியாக திருவண்ணாமலையிலே ஒவ்வொரு மாசி மகம் அன்றும் ஒவ்வொரு வருடமும் இந்த வீர வல்லால மகாராஜாவுக்கு நீர்க்கடன் செய்வதற்கு அண்ணாமலையாரே வருகிறார். எவ்வளவு சிறப்பு இது திருவண்ணாமலைக்கு. இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. என்னன்னா, மாணிக்க வாசக பெருமான் 8ஆம் திருமுறையை இயற்றியவர். அவர் திருப்பெருந்துறையிலே பல அருட்பதிகங்களை கொடுத்திருப்பார். தில்லையிலேயும் அவர் பல பதிகங்களை கொடுத்திருப்பார் திருவாசகத்துல. ஆனா திருவண்ணாமலையாருக்கு என்று அவர் 2 பதிகங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று திருவெம்பாவை, இது திருவண்ணாமலையில இயற்றியது. அடுத்தது திருவம்மானை, ரொம்பவும் அருமையான பாடல் உண்டு அதுல. செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் போதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டெம் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கனன் அந்தனாய் அறை கூவி வீடருளும் அம் கருணை வார்கழலே பாடுதுங்கா நம்மானாய். இந்த முதல் பாடல்லையே அவர் சொல்றார் என்னன்னா, செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய, 2 பேரும் போட்டி போட்டு தேடி பார்த்தும் கிடைக்க முடியாத அருமையான பொக்கிஷமாக அல்லவா நின்று கொண்டிருக்கிறார் அண்ணாமலையார். இதைத்தானே தன்னுடைய முதல் பாடலிலேயே வெளிப்படுத்துகிறார் மாணிக்க வாசக பெருமான். இன்னொன்றும் உண்டு திருவெம்பாவை. அதுல முதல் பாடல் என்ன, ஆதியும் அந்தமும் இல்லாருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து
போதரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கென் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசெலோரெம்பாவாய். இது முதல் பாடல் திருவெம்பாவையில். மொத்தம் 20 பாடல்களை பாடியிருப்பார். இந்த பதிகத்தில் என்ன சொல்ல வருகிறார் மாணிக்க வாசக பெருமான்? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி. அண்ணாமலையாருக்கு இதை விட யார் சிறப்பு செய்து இருக்க முடியும்? ரொம்பவும் அருமையான பாடல் அல்லவா? நாம் மார்கழி மாதம் பாடுவோம் அல்லவா இந்த அருமையான பாடலை. இந்த சிறப்பு நிகழ்ந்த இடம் எது? திருவண்ணாமலை அல்லவா? இன்னொரு அத்தாட்சி நாம கொடுக்க முடியும் இந்த திருவண்ணாமலைக்குன்னு. என்னன்னா, கார்த்திகை தீபம் இந்த ஒரு நாள்ல மாத்திரம் அர்த்தநாரீஸ்வரராக வெளியே வருகிறார் சிவபெருமான். ரொம்பவும் அருமையான காட்சி அது. மக்களுக்கு மட்டுமல்ல, சிவன் அடியார்களுக்கும் அன்பருக்கும் ரொம்பவும் ஒரு உயர்வான ஸ்தலம். அக்னிஷேத்திரம் பஞ்சபூத தலங்களில் இந்த ஸ்தலத்துக்கு ரொம்பவும் முன்னுரிமை நாம கொடுக்கலாம். ஏன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய கஷேத்திரம் அல்லவா. திருவாரூர்ல பிறந்தாதான் முக்தி, சிதம்பரத்தை தரிசனம் செய்தால்தான் முக்தி, காசியில போய் நாம இறந்தால்தான் நமக்கு முக்தி. ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய கஷேத்திரம் அல்லவா. நாம எங்க இருந்தாலும் மனதால் நினைத்தால் நமக்கு முக்தி அல்லவா. இதைத்தானே வெளிப்படுத்துகிறார் அருணாச்சல அஷரமண மாலையிலே ரமண மகரிஷி. அருணாச்சலமன் அகமை நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. எண்ணங்கள் தோன்றுவதற்கு மனதுதானே காரணம். இந்த மனதை வேறறுப்பது யாருடைய கையில் இருக்கிறது? அருணாச்சலேஸ்வருடைய கையில் அல்லவா இருக்கிறது. இதைத்தானே வெளிப்படுத்துகிறார் பகவான் ரமண மகரிஷி. எத்தனை மகான்கள் இங்கே வந்து தங்களுடைய அருளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலையிலே. காசி மகான்னு நாம சொல்லுவோம் இல்லையா, யோகி ராம் சரத்குமார். அவரும் இங்கே வந்து இங்கேயே தங்கி தம்முடைய இறைப்பணியை ஆற்றினார் அல்லவா. தம்முடைய அருள்வொளியை இன்றும் பரப்பி கொண்டிருக்கிறார் அல்லவா. ரமண மகரிஷின்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவருடைய அந்த பார்வை அல்லவா. எத்தனை பேருக்கு வழிகாட்டி கொண்டும் வாழ்க்கை கொடுத்து கொண்டும் ஒளிகாட்டி கொண்டும் உயிர் கொடுத்து கொண்டும் இருக்கிறது அந்த பார்வை. பார்வை ஒன்றே போதுமே ரமண மகரிஷிக்கு. எத்தனையோ வெளிநாட்டுக்கு அன்பரெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ரமண மகரிஷி முன்னாடி நின்று கேள்வி கேட்கலாம்னு வந்தா. ஆனா என்ன நடந்தது? அவர் தம்முடைய பார்வையாலே அல்லவா அதற்கெல்லாம் விளக்கம் அளித்து விட்டார். பல அருளாளர்கள் இங்கே தோன்றி அருள் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சேஷாத்ரி மகான், இவரையும் நாம ரொம்பவும் உன்னதமான ஒரு மகான் என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா பகவான் ரமண மகரிஷியை கொடுத்தது நமக்கு சேஷாத்ரி மகான் அல்லவா. 16 வயது பாலகனாக இங்கே வரும் பொழுது அவருக்கு யாரையும் தெரியாது திருவண்ணாமலையிலே. அப்போ பாதாள குகைக்குள்ள உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது இவர் சமாதி நிலையை அடைந்து விட்டார் பகவான் ரமண மகரிஷி. அப்போ இவர் வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசாம அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு நிஷ்டையில் இருக்கும் பொழுது இவர் தன்னுடைய தேகத்தை மறந்து விடுகிறார். ஏன்னா தேகத்தை மறந்த யோகி அல்லவா. அப்போ இவருடைய உடம்புல பல விஷப்பூச்சிகள் எல்லாம் ஊறுகின்றனவாம், பாம்பு தேல் இந்த மாதிரி. அப்போ இவரை காப்பாற்றியது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அல்லவா. இப்படி பல மகான்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா அருணாச்சலேஸ்வரர். அது மட்டும் கிடையாது, நாம சந்தக்கவி அருணகிரிநாதர் இதை கொடுத்தது திருவண்ணாமலை அல்லவா. அவர் தம்முடைய உடலை மாய்த்து கொள்ள முற்படும் பொழுது கோபுரத்திலிருந்து கீழே விழும்போது தாங்கி பிடித்தது முருகன் அல்லவா. அவருக்கு நாவிலே ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்து சொல்லிக் கொடுத்து அவரை ஒரு அருமையான சந்தக்கவியாக மாற்றியது இந்த அருணாச்சல கஷேத்திரம் அல்லவா. இப்படி பல மகிமைகள் இருக்கின்றதல்லவா அருணாச்சலத்திற்கு. அக்னி கஷேத்திரம் அல்லவா. இதனுடைய பாதம் பட்டாலே நமக்கு இங்கே நம்முடைய தீய வினைகள் அகன்று விடுகின்றன. இந்த அருமையான திருவண்ணாமலை கஷேத்திரத்துக்கு பல மதிப்புகளும் உன்னதங்களும் உயர்வுகளும் சிறப்புகளும் இருக்கின்றன. நாமும் நம்முடைய கோரிக்கைகளையும் நம்முடைய வரங்களையும் இந்த அருணாச்சலேஸ்வரரை பாதங்களை வணங்கி பெற்றுக்கொள்ளும். ஏன்னா அருணாச்சலேஸ்வரோட பாதம் திருவண்ணாமலையிலே அமைந்திருக்கிறது. நாமும் அவருடைய திருவடியை போற்றுவோம். அருணாச்சல சிவ.